ஒரு 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 அமைப்பு ஒரு மாநாடு நடத்துகிறது. ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய, அதுவும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர், இது சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு அப்படின்ட்டு அவர் நேற்றும் சொல்கிறார், 10 நாளைக்கு முன்னாலேயும் சொல்கிறார். நீங்க அதை அப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஏதாவது அதை அந்த வார்த்தையில சொன்னாதான் அது ஒரு மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே சொல்றீங்களா, இல்ல என்ன காரணம்? சரி, முதல்ல நம்ம என்ன தமிழ்நாட்டு முறைப்படி என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓனிலும் எல்லோரும் இந்நாட்டு மக்கள். அதுதான் இங்க இருக்க கோட்பாடு. இதை எப்படியாச்சும் அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெரிய மாநாடுன்னு நான் நினைக்கிறேன். இத ராமன் சார் பேசும்போது ரொம்ப அழகா குறிப்பிட்டாரு. இது நீங்க சொன்னீங்க சார், இந்து முன்னணி நடத்துறாங்க. அவர் வாயாலே ஒத்துக்கிட்டார். இது பிஜேபி நடத்துது, இந்து முன்னணியும் சேர்ந்து செய்து. இதைத்தானே நாங்க சொல்றோம். இது சங்கிகள்னு நாங்க சொன்னதா அவமானப்படுத்த இல்ல. தயவு செஞ்சு அனுமதிங்க, அப்புறம் பேசுங்க. வாய் திறந்த உடனே நடுவுல வந்தீங்கன்னா அவங்க என்னதான் பேச முடியும்? இத்தனை நேரம் நான் அமைதியா தான் சார் இருந்தேன். நான் சொல்லிடுறேன். அதாவது சங்கிகள்னு சொன்னது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அவமானப்படுத்துறதுக்கே இல்ல, அடையாளப்படுத்துறதுக்கு. இவங்க எப்பேற்பட்ட கூட்டங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்காக நேத்து சொன்னோம், முந்தா நேத்து சொன்னோம், நாளைக்கும் நாங்க சொல்லுவோம். இது சங்கிகள் நடத்தக்கூடிய கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி. இப்ப இவங்களோட கோட்பாடு என்ன? குன்றம் காக்க கோயில் காக்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டுல குன்றங்களுக்கும் என்ன பிரச்சனை, கோயில்களுக்கும் என்ன பிரச்சனை? எங்களுடைய தமிழ் கடவுள் முருகன் முழக்கத்தை வைக்கலையே இவங்க. அப்படி எல்லாம் இல்ல சார், அவங்க அப்படிதான் சார். அவங்க திடீர் நாளுக்கு அந்த மாதிரி முழக்கத்தை மாத்துவாங்க. இவங்க எப்படி மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி இல்ல சார், இது மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க சாமிகளை மாத்துறாங்கல்ல. இவங்களுக்கு ஒரு விஷயம் நாங்க சொல்லிட்டோம், மாத்துறதெல்லாம் இவங்களுக்கு அதெல்லாம் அது கை வந்த கலை சார். அதெல்லாம் சாதாரண விஷயம் சார். இன்னொன்னு, ராமன் சாரே ஒத்துக்கிட்ட மாதிரி அவங்க மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி கடவுளை மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரி மாநாடு நடத்துவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார், மறந்துடாதீங்க. ஐப்பசி மாசம்னா ஐயப்பனுக்கு மாலை போடுவோம், கார்த்திகை மாசம்னா விரதம் இருப்போம், மார்கழி மாசம்னா பெருமாளுக்கு உற்சவத்தை எடுப்போம், வைகாசினா விசாகத்தை நடத்துவோம். அதுக்கு மேல தைப்பூசம்னா முருகனுக்கு மிகப்பெரிய ஒரு பக்த கோடி பெருமக்கள் தன்னுடைய உடலையை வருத்திட்டு போய் நிற்போம். பிள்ளையார் பிள்ளையார்னு சொல்லி எப்படியாச்சும் உள்ள திணிக்கலாம்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள பிள்ளையார் சொல்லி கொண்டு வர பாத்தீங்க. ஆனா நாங்க அழகா என்ன பண்ணோம், அரசு மரத்துக்கு அடியில பிள்ளையார உட்கார வச்சு தேங்காய் உடைச்சு மூத்த முதல்கள் கடவுள் தான் சொல்லி கும்பிட்டு நீங்க செஞ்ச அரசியலை எப்படி நேக்கா வெளியே வந்தோம். அதுதான் சார் இவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டுக்குள்ள காலை வைக்க முடியல. என்ன சொன்னீங்க நீங்க? நீங்க இது அரசியலுக்காக நீங்க பயன்படுத்தலையா? அப்புறம் ஏன் சார் மாநில தலைவர் சொன்னாரு, மதுரையில கூட போற கூட்டம் சென்னை கோட்டையில நாளைக்கு பிரதிபலிக்கும் ஏன் சொன்னீங்க? ஒரு கோட்டையும் நீங்களாம் ஆள முடியாது சார். அது எப்படி ஒரிசால ஒரு கோயிலோட சாவியே அனுமதிங்க. அவங்க இவ்வளவு நேரம் அமைதியா தானே உட்கார்ந்து இருந்தாங்க. நீங்க பேச பேச குறுக்கி சார், நானும் திருப்பி பேசினா நிறைய பேசுறதுக்கு வரும். அதனாலதான் நான் ரொம்ப அமைதியா இருந்தேன். இப்போ நான் சொல்றேன், அதாவது ஒரிசால ஒரு கோயிலோட சாவியே தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லி எங்களையே திருடர்கள் மாதிரி அங்க சித்தரிச்சுட்டு வந்துட்டு இங்க நல்லவர்கள் மாதிரி வேஷம் போட்டு நீங்க இதுக்கு முன்னாடி வேல் யாத்திரை நடத்தும் முருகன் ஒண்ணும் கை கொடுக்கல. இன்னைக்கு முருகர் பேரையே வச்சு இன்னைக்கு ஒரு முருகர் மாநாடு நடத்தலாம்னு சொன்னீங்க. இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க சார். இதுக்கு முன்னாடி பேச ஒரு சார் சொன்னாரு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க நடத்தின இந்த மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் பெருசா வித்தியாசம் இல்ல. யாருன்னு சார் சொன்னா அதுல தெளிவா சொல்லியிருக்கோம். முத்தமிழ் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு, எங்களுடைய தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் மொழியை முன்னிலைப்படுத்தி நாங்க வச்சோம். ஆனா இங்க எவ்வளவு தெளிவா அதுலயும் அரசியல் பண்ணிருக்கீங்க சார். தமிழ்ங்கிற ஒரு மொழியை கூட நீங்க கொண்டு வர யோசிக்கிறீங்களே, நீங்க எப்படி சார் சரியான பக்தர்களை கூட்டி அங்க மாநாடு நடத்துறீங்கன்னு சொல்றதை நாங்க எப்படி சார் ஒத்துக்க முடியும்? இவ்வளவு விஷயம் பேசுறீங்களே, இந்து மக்களுக்காக தானே இந்த மாநாடு நடத்துறீங்க, இந்து மக்களுக்காக தானே எல்லா விஷயமும் செய்றீங்க. அப்ப இங்க இந்து மக்கள் நிதி பகிர்வுல பிரச்சனையில் இருக்காங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன தீர்வு சொல்லிருக்கீங்க? அதே இந்து மக்களுடைய குழந்தைங்க படிக்கக்கூடிய 2150 கோடியை நீங்க தடுத்து நிறுத்தி வச்சிருக்கீங்களா, அதை எப்ப திருப்பி தர போறீங்க? அது எல்லாத்துக்கும் மேல தமிழ் கடவுள் முருகன் தானே சார். அவருக்கு எதுக்கு சார் அமித்ஷா வராரு, யோகி ஆதித்யநாத கூப்பிடுறீங்க, பக்கத்துல இருக்க பவன் கல்யாண கூப்பிடுறீங்க? எங்களுக்கு புரியல சார். அவங்க எல்லாம் எப்ப சார் ராமரை வேண்டாம்னு சொல்லிட்டு முருகரை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்தாங்க? முருகரை ஏத்துக்கிறேன்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா அப்படி அவங்க முருகரை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தா சார், அப்படி அவங்க முருகரை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு
வந்தா ஏன் சார் இது உலகை காக்கும் கடவுள் தானே சார். ராமர் இங்க கொண்டு வரும்போது நாங்க ஏத்துக்கிட்டோம்ல. இதே மாதிரி குஜராத்துக்கு போக முருகனுக்கு ஒரு மாநாடு நடத்துங்க, யூபிக்கு போங்க ஒரு முருகனுக்கு ஒரு மாநாடு நடத்துங்க, இல்ல ஆக்ராக்கு போங்க ஒரு முருகனுக்கு ஒரு மாநாடு நடத்திக்காமங்க. நீங்க நடத்துற பாஷா அயோத்தியிலேயே பலிக்கலையே சார். மொத்த சீட்டு இழந்து அன்னைக்கு ஜெய் ஸ்ரீராமன் ஊரே கோஷம் போடும் போது மோடி அவர்கள் என்ன சொன்னாரு? அவருக்கே ராமர் மேல கோபம் வந்துருச்சு. புரிஞ்சுக்கோங்க. ஜெய் ஸ்ரீராமன்ற மாத்திட்டு ஒரே நிமிஷம் சார், இத நான் தெளிவா சொல்லிடுறேன். ஜெய் ஸ்ரீராமன்ற கோஷத்தையே மாத்திட்டு இல்ல சார், இத சொல்லி நிறைவு பண்றேன் சார். ஜெய் ஸ்ரீராமன்ற கோஷத்தை மாத்திட்டு ராமர் மேல கோவம் வந்தனால ஜெய் ஜெகநாதன் சொன்னவர் தானேங்க சார் நீங்க. ஏன் சார் நீங்க இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கடவுள்கள் மாத்துறீங்க? இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி எதுவுமே இந்த மாதிரி கடவுள்களையோ இல்ல ஒரு கோட்பாடையோ கையில் எடுத்தது இல்ல. எல்லாரும் அவங்களுடைய கொள்கையை தான் பயன்படுத்தி இருக்காங்க. இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாத பழிகள் எல்லாம் போட்டு இன்னைக்கும் அப்புறம் அவங்க சொன்னாங்களே ஒரு இது வசூல் மாநாடு 2 தான் பண்றாங்க. யார் சார் சொன்னா 2 பேரும் பண்றாங்க? இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கையில் எடுத்ததுக்கு அப்புறம் நன்கொடையாளர் ரூபாய நாங்க பதிவு செஞ்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் நீங்க ஆளக்கூடிய எந்த மாநிலங்களும் இந்த மாதிரி பதிவு செஞ்சு டேட்டாவோட வச்சிருக்கீங்க? எடுத்து காமிங்க சார். இது வரைக்கும் 3000 கோயில்களுக்கு மேல குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறது நாங்க. நீங்க சொன்னீங்களே சார், ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஷா வராங்க இல்லையா? எந்த ஷா வந்தாலும் நாங்க அசைக்க முடியாதுன்னு சொன்னோம். ஆனா இந்த ஷா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு பாண்டிய நாட்டையே நாங்க கைப்பற்றோம். ஒரு போதும் முடியாது சார். நீங்க பிரகதீஸ்வரர் கோயில்னு சொன்னீங்க, அதை தஞ்சை பெருவுடையார் கோயில்னு மாத்தி 1000வது குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடத்துனது இதே எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னா இங்க இருக்க துரைப்பாட்டியும் சார் கூட உங்களுக்கு ஓகே சொல்ல வைக்க முடியாது. அப்புறம் எங்க சார் நீங்க பாண்டிய நாட்டை எல்லாம் வளைச்சு போடுவீங்க? உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையே சார். ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு சொல்லலையே எங்கள் முருகன், அதைத்தான் நாங்க சொல்றோம். நீங்க அத்தாரிட்டி எடுத்துட்டு வரீங்க. யார் சார் சொன்னா உங்களுக்கு அத்தாரிட்டின்னு? முருகன் வந்து சொன்னாரா? இந்த கூப்பிடுன்னு சொன்னாரா? நீங்க நடத்தக்கூடிய முருகன் உங்களுக்கு சப்ளிமெண்ட் காப்பியாது. நீங்க பேச வேண்டிய நேரத்துல உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்காது. அதனால நீங்க பேசுற நேரத்தை நீங்க இந்த மாதிரி உங்களுக்கான நேரத்தை நீங்களே எடுத்துக்காதீங்க. எங்களுடைய கடமன், எங்களுடைய கந்தன், எங்களுடைய முருகன், அவர் எங்களுடைய தமிழ் கடவுள். நாங்க தமிழ்நாட்டுல வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்க இன்னைக்கு வந்து முருகன் மாநாடு நடத்துறீங்க. நாங்க 1000வது காலத்துல இருந்து எங்களுடைய முருகனை, எங்க அப்பன் முருகனை தலைமையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம்னு சொன்னா இன்னைக்கு என்ன சார் உங்களுக்கு திடீர் அக்கறை வந்துச்சு? அதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. ஓகேங்க, ஓகே. ஒரு சின்ன நான் இந்த தலைப்பை ஏன் எடுத்தேன்னு சொல்லி வருத்தப்படுறேன் சார். பரவாயில்ல சார். ராமன் சார் சொல்றதுல இருந்தே நான் சொல்றேன், ஆணும் பெண்ணும் அனைவரும் சமம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுதான் சார் கந்த சஷ்டி கவசமே. இதுல இந்து ஆண்கள் இந்து பெண்கள்னு எங்கேயுமே குறிப்பிடப்படல. நீங்க இந்துங்கிற காவி சாயத்தை அடிக்கிறது தான் நாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இன்னைக்கு நடந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மனா இஸ்லாமியர்கள் வேடம் போட்டுட்டு வராங்க. அது எல்லாத்துக்கு மேல முருகனா குழந்தைகள் கூட வேடம் போட்டு வராங்க. இன்னைக்கு முத்தமிழ்ல முருகன் மாநாட்டுல எத்தனையோ இஸ்லாமியர்கள் வந்து கண்டுகிட்டு நம்மளுடைய முருகனுடைய வரலாற்றை பார்த்து அதுல பெருமைப்பட்டாங்க. ஆனா இதுக்கெல்லாம் உங்களுடைய அந்த மனுஸ்மிருதின்னு சொல்லக்கூடிய அந்த மனுநீதின்னு சொல்லக்கூடிய கிடைக்காது. அந்த மனுநீதியை நாங்க ஏத்துக்க மாட்டோம் சார். எங்களுடைய படிப்படியா நாங்க எங்களுடைய குலசாமியை கும்பிட்டு வரக்கூடிய ஒரு ஆதி காலத்துல வரக்கூடிய தமிழர்கள், தமிழ் இந்துக்கள் உங்களுடைய அந்த மனுஸ்மிருதியை நாங்க ஏத்துக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் வேற வேற மாதிரி, நாங்க தலையில பிறந்தவங்க, கழுத்துல பிறந்தவங்க, இடுப்புல பிறந்தவங்க, கால்ல பிறந்தவங்க, அதுக்கும் கீழே பிறந்தவங்க நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியாது. எல்லோருக்கும் எல்லாம் எல்லாமே சமம்னு சொல்றதுதான் சார் இந்த விஷயம். அப்புறம் ராமன் சார் இன்னொருத்தர் பேசும்போது சொன்னாரு திராவிட மாடல் ஆட்சி இப்படி பண்ணிருச்சு சார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் இருக்கிறதுனாலதான் தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னைக்கு கோயில் வரைக்கும் போறாங்க அப்படின்னு சொன்னா அதை உங்களால மறுக்க முடியுமா? இது சார் நீங்க இந்து மக்களுக்கு காவலர்கள்னு சொல்றீங்களே, 12% சாமி கும்பிட கற்பூரத்துக்கு ஜிஎஸ்டி போட்டதே இதே இந்த ஒன்றிய அரசு, நீங்க சொல்லக்கூடிய இந்த பாஜக அரசு, நீங்க சொல்லக்கூடிய இந்துக்களுக்கு காவலா இருக்கக்கூடிய அரசு தானே சார். ஆனா இன்னைக்கும் சைவ திருமுறை பயிற்சி வகுப்புகளை கொண்டு வந்தவர் எல்லா கோயில்களையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். வைணவ திவ்ய பிரபந்த பயிற்சி வகுப்புகளை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். உங்களுக்கு முருகரை பத்தி மட்டும் தான் தெரியும். ஆனா முருகரை மட்டும் நாங்க இங்க வழங்கல. எங்களுக்கான சின்ன தெய்வங்கள் நிறைய இருக்கு. அதற்கும் அந்த கோயிலை புறநமைக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு 500 கோடி நிதியை ஒதுக்கி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோயில்களை மாத்தி இருக்கிறது இதே திராவிட மாடல் ஆட்சி சார். சார் யோகி ஆதித்யநாத் பத்தி சொன்னீங்களே, அவர் எந்த காவி சன்னியாசி இருக்கட்டும்
சொன்னீங்க சார். திருப்பரங்குன்றம் மலை அப்படிங்கிறது அதை தாண்டி சிக்கந்தர் மலை சொல்றீங்க. எங்களுடைய கந்த பெருமாள் முருகன் பெருமாள் அதை ஏத்திருக்காரு சார். உங்க ஆட்சியாளர் சொன்னீங்க சிக்கந்தர் மலை சொன்னவங்க அரெஸ்ட் பண்ணீங்களா? நீங்க தான சொன்னீங்க சிக்கந்தர் மலை என்ன பேர் இருக்கு. அந்த மலைக்குள்ளே எங்களுடைய முருகன் இருக்கார். அவர் அந்த பாபரை அணைத்து இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. ஓகே ஒரு நிமிஷம் சார், இப்படி இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கடவுள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள நம்புவோம். கடவுள் இல்லன்னு சொல்றாங்க, மக்களை ஏமாத்துறீங்க. அதனாலதான் மக்களை ஏமாத்துறீங்க. அதனாலதான் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த அவதாரத்தை நாங்க நம்பவே மாட்டோம் சார். இன்னைக்கு இல்ல, இந்த கடவுளுடைய அவதாரத்தை என்னைக்குமே நாங்க நம்பவே மாட்டோம். அந்த அளவுக்கு தெளிவும் அந்த அளவுக்கு இருக்கும். நாங்க ராமரையும் வணங்குவோம். ஈவே ராமசாமி வழியில் தான் நடப்போம் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றத்தும் இல்ல சார். ராமசாமி இருக்கார், ராமர் இருக்கின்றார், ராமர் இருக்கின்றார், அதிலே ராமர் இருக்கின்றார். அங்க இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதனையே பாருங்க சார். இனி என்னென்ன வேலை சார் கையில எடுக்க போறீங்க எனக்கு புரியல சார். நீங்க எடுத்து வந்தாலும் பருப்பு வேகாது சார். உண்மைக்குமே சொல்ல போனேன், எங்களுடைய சொல்லி எல்முருகன் நின்னாரு. ஆனா அவரை எதிர்த்து இன்னைக்கு அதிக ஓட்டுல ஜெயிச்சவர் எங்களுடைய நாத்திகவாதின்னு சொல்லக்கூடிய ராசா அவர்கள் சொன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சார். யாரு சரியான நிலைப்பாட்டுல இருக்கா, யாருக்கான ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுடைய காவலராக தான் இருக்கு மாட்டாங்க. அதற்கான நிலைப்பாடுதான் சார் இருக்கு. நந்தினி நந்தினி நன்றி 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 சார். ராமரவிக்குமார் சார் ஏதாவது சொல்லணுமா? நான் முடிக்க போறேன். ஆமா, கொஞ்சம் சுருக்கமா திமுக உண்டியல் பக்தர்கள், 500 கோடி ஒதுக்கியவர்கள், சரி, மக்களுக்கு நன்மை செய்யாதவர்கள், உருட்டர்கள், இவர்கள் பூரா திராவிட தொங்கிகள், திராவிட தொங்கிகள், திராவிட தொங்கிகள், எங்களுடைய நிலைப்பாட்டை குலைக்காதீங்க. அதுதான் நாங்க சொல்றோம் சார். ஓகே 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 ஆகமவிதின்னு சொல்றீங்களே, முருகன் எதுக்கு பொட்டல் கொண்டு வைக்கிறேன்னு சொல்றீங்க. பழனியில ஆகமவிதி வேணும், இப்ப நீங்க பண்றது ஆகமவிதி வேணும். மாநாட்டுல ஒரு விஷயம் பண்ண சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்ய எல்லா கோயில்களிலும் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தையும் எல்லா கோயில்களிலும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற எல்லா கோயில்களிலும் ஜாதி அர்ச்சகராகலாம் என்ற தீர்மானத்தையும் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்ற தீர்மானத்தை அந்த முருகன் மாநாட்டில் நிறைவேற்ற. ஓகே 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 ஓகே